உங்கள் குழந்தைங்களுக்கு சாலிட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் இந்த மீன் சூப்பு செஞ்சு கொடுங்க. அடுப்பு ஆன் பண்ணி பேன் சுடனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிடணும். இதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி சிம்மில் வச்சுருங்க. இதுக்கப்புறமா நான் முள் இல்லாத மீனாக எடுத்து நல்லா குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 வயசுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது முடிஞ்சளவு முள் இல்லாத மீனாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த மீன் பீஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ மீனோட சாறு எல்லாமே அந்த சூப்பில் இறங்கிரும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி நல்லா ஆறுனதுக்கப்புறமா குழந்தைக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி சூப் மெத்தட்லையும் கொடுக்கலாம், இல்லைன்னா சாதத்தோட பிசைஞ்சும் கொடுக்கலாம். உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிட விருப்பப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் கொடுங்க. நான் இன்னைக்கு என் குழந்தைக்கு இந்த மாதிரி சூப் தான் கொடுக்க போகிறேன். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு சன்ஷைன். ஃபீல் த பெஸ்ட் டைம். பாய்.